அந்த தாயார் எப்படியா பட்டவள் அப்படின்றதான் நம்ம சொல்லிட்டு வரோம். பாக்கி எல்லாம் என்ன கருத்துட்டு இருக்கோம் நம்ம? அம்மாவா சொல்லப்படுறதுதான் எல்லாம் நிச்சயம். அது ஒரு இரவல். அம்மாவா பார்த்து போறதுதான் ஒரு இரவல். அப்பா என்றது யாரு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கல்வி என்பது 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 என்ன? ஒரு குருநாதர் போடக்கூடிய ஒரு பிச்சை. அந்த குருநாதர் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? எல்லாம் நானே பெரிய வியாபி மகா வியாபி சொல்ல முடியுமா? பிறந்த உடனே எல்லாரும் பெரிய இதுவா வந்து முடியாது. அதுக்கு தனி ஒரு தபஸ் பண்ணணும். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. அப்போ அந்த பாக்கியம் ஆகப்பட்டது யாரு? தாய், மாதா, பிதா, குரு, தெய்வம் சொல்றா இல்லையா? தாயா பார்த்து சொல்லக்கூடிய இந்த பிதா, இந்த பிதாவாக பிதாவால முடியக்கூடிய என்னது? தாயாரால முடியறது என்னது? தாயார என்ன செய்வா? தகப்பனார் என்ன செய்வா? யக்ஷன் வந்து தர்மராஜனை கேட்கிறார், உலகத்திலேயே பூமிக்கு மேல் பொறுமையானவள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். யக்ஷன் வந்து தர்மராஜன் கிட்ட கேட்கிறார். அப்ப கேட்கும் போது சொல்றார் தர்மராஜர், என் தாய்க்கு மேல ஒரு அப்படியாப்பட்ட ஒரு இது நான் பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட க்ஷமையா தரித்ரி, என் தாய்க்கு மேல யாரும் கிடையாது அப்படின்னு. தாயாருக்கு மிஞ்சின தெய்வமே கிடையாதுன்னு சொல்லுவேன். அம்மாதான் முதல் தெய்வம். சரி, அப்படி ஆகாசத்தை விட பெருசுது யாரு? ஆகாசம் பிரம்மாண்டமா இருக்கு, அதை விட பெருசு யாரு அப்படின்னு கேட்கிறார். எங்க அப்பாவோட ஹிருதயம் அப்படின்ற. தகப்பன்லாம் சாதாரணம் கிடையாது. அவனும் பெரிய வசத்தானி ஒருத்தன் இல்லையா? அப்பன்றவன் சாதாரணம் கிடையாது. எங்க அப்பா அப்பாவோட ஹிருதயம் எவ்வளவு கல்மனசே எல்லாம் சொல்லுவா. அந்த விளையாட்டு டைம்ல நான் திட்டினா தான் பண்ணினா தான் நாளைக்கு நான் படுற கஷ்டத்தை அவன் பட்டக்கூடாது என்பதை முன் உணர்வு சொல்லிக்க தகப்பன இல்லையா? அதான் தகப்பன். தாய் முட்கண் தெய்வம் தான். ஆனா தகப்பன் முன்னாடி 10 மாசம் சுமந்துடுறா. முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து பிந்தை பயனேதும் பாராமல் அங்கமெல்லாம் நொன்றப்பட்டால் தாயின்னு சொல்லிட்டு நம்ம படிவத்துல சொல்றார். உண்மைதான். ஆனா பின்னை பயனேதும் பாராமல் என்பது கரெக்டான வார்த்தை. அந்த பின்னை பயனேதும் என்பதை அது அர்த்தமே தகப்பன் தான் மொத்தத்தையும். ஏன்னா இவனை பாலூட்டி சீராட்டி வளர்க்கறது மட்டும் அல்ல, அது அந்த தகப்பன் அவனை தோல்லையும் தூக்கி தாக்கி போட்டு 365 நாள் கிடைக்கிறாள். 300 நாள் 10 மாசம் கூட கிடையாது. இங்களை பார்த்தேன்னு வச்சுக்க, 27 நட்சத்திரம் தான் கணக்கு. 27 நட்சத்திரம் 10 ரவுண்டு அடிச்சதுனாக்கா கர்ப்பத்தை வெளில வந்துடணும். அவன் அது மாதிரி தங்க மாட்டான் அந்த கர்ப்பத்துல. கர்ப்பவாசம் இருக்கக்கூடாது. 30 நாள் கணக்கு இல்ல, 27 நாள் கணக்கு. அப்படியுமா இத்தனை டாக்டர் எல்லாம் படிச்சா இத்தனை டேட் கொடுப்பா, இத்தனை வாரம் கணக்கு கொடுப்பான். 42 வாரம் 47 வாரம் தான் கொடுப்பா இல்லையா? அதான் கணக்கு.